ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்மி ஸ்பைசி தமிழ் கிச்சன். எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம கிச்சனில் சூப்பரான கடாய் பன்னீர் செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கடாய் பன்னீர் வந்துட்டு முடிஞ்ச வரைக்கும் வந்துட்டு இரும்பு சட்டியில் பண்ணுங்கள். இரும்பு சட்டியில் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் ஏதாச்சும் ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஒரு இரும்பு சட்டி அடுப்பில் வச்சுருக்கேன். இதில் வந்துட்டு ஃப்ரெஷ்ஷான மசாலா அரைச்சி எடுத்துக்க போகிறோங்க. சட்டி காஞ்சி வரட்டும். இப்போ ஒரு ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம். இந்த மிளகு நல்ல ஒரு வாசனையோடு பொரிஞ்சு வரட்டும். இந்த டைமில் வந்துட்டு 1.5 ஸ்பூன் மல்லி சேர்த்துக்கலாம், தனியான்னு சொல்லுவாங்க அதை. இதே சேர்த்துட்டு நல்லா வாசனை வர்ற அளவுக்கு வறுத்து விட்டுக்கலாங்க. இப்போ நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ 3 ஏலக்காய், 3 கிராம்பு, பட்டையும் அதோடு சேர்த்தாச்சு. 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதுவுமே நல்லா வாசனை வர அளவுக்கு கலந்து விட்டு வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இந்த கடாய் பன்னீருக்கு 3 காஷ்மீரி சில்லி வத்தல் எடுத்துருக்கேங்க. இது வந்து நல்ல கலர் கொடுக்கும். மிளகாய் வத்தல் கம்மியாக சேர்த்தோம்னாலுமே இதுக்கு நல்ல ஒரு காரம் இருக்குங்க, தேவையான அளவுக்கு காரம் இருக்கும். இப்போ ஆயில் சேர்த்துக்கலாம். வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியை கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் இதோடு சேர்த்தாச்சு. இது கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வர்ற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த டைமில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். அதையும் கலந்து விட்டுக்கோங்க நல்லா. இப்போ 2 தக்காளியை அரைச்சி வச்சுருக்கோம், அதையும் இதோடு சேர்த்துக்கலாம். இந்த தக்காளியை பொடியை கட் பண்ணி சேர்க்குறதுனால சேர்த்துக்கலாங்க. இந்த மாதிரி சேர்த்தோன்னா நல்லா வந்துட்டு இந்த கிரேவி நல்ல ஒரு கலர் கொடுக்கும். இப்போ இந்த கடாய் பன்னீருக்கு வெங்காயத்தாள் வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் கார்டன்லேருந்து. இந்த வெங்காயத்தாள் வந்துட்டு நல்ல ஒரு கூடுதலான சுவை கொடுக்குங்க. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் மல்லித்தலை சேர்த்துக்கலாங்க. இந்த தக்காளி, வெங்காயம் இதெல்லாமே நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ ஒரு பெரிய குடமிளகா கட் பண்ணி சேர்த்தாச்சு, அதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ அந்த பவுட்ரு வந்துட்டு நல்லா குறைன்னு அரைச்சி வச்சுருக்கோங்க. நம்ம வறுத்து எடுத்த மசாலா எல்லாமே இந்த மிக்ஸி ஜார் திறந்தோன்னா அவ்வளோ ஒரு வாசனை வருது. இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு அதை லைட்டாக இப்போ சிம்மில் வச்சுட்டு தாங்க இது பண்ணணும். இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம வதக்கிற பக்குவத்தில் தாங்க இருக்குது. இப்போது 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் சில்லி மிளகா பவுடர் எடுத்துருக்கேன். இது நல்ல கலர் கொடுக்கும் இந்த கிரேவிக்கு, அதனால் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், இப்போ நம்ம கலந்து விடும்போதே இது எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள். கம்மியாக ஆயில் சேர்த்தாலும் இப்போ தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. நான் வந்துட்டு இப்போ கலந்து விட்டுக்கிறேன். இந்த உப்பு பத்தலை அப்படின்னு சொன்னால் திருப்பி உப்பு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ 200 கிராம் பன்னீர் எடுத்துருக்கேன் நான். கடையில் வந்துட்டு நம்ம பன்னீர் வாங்கும்போது எக்ஸ்பைரி டேட்டை பார்த்து வாங்குங்க. எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சு போச்சுன்னா அது ஒரு புளிப்பு டேஸ்ட் வந்துடுங்க. அதனால் வந்துட்டு பார்த்து வாங்குங்க. இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். 2 நிமிஷம் இருந்தால் போதும். இது சேர்த்த பின்னாடி ரொம்ப நேரம் இருக்க தேவையில்லை. சாஃப்டாக கிளறி விடுங்க. இது பொரிச்சு போட வேண்டாம். பொரிச்சு போட்டோன்னா ரஃப் ஆயிரும். அதனால் வந்துட்டு இந்த மாதிரியே நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ நம்ம அந்த வெங்காய இலைகளை தூவிக்கலாம். நீங்கள் மல்லித்தலை இருந்தாலும் நீங்கள் தூவிக்கோங்க. இப்போ ஃப்ரெஷ் க்ரீம் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. இந்த ஃப்ரெஷ் க்ரீம் வந்துட்டு இந்த மசாலாவுக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்குங்க, ரிச்னஸான ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். அப்படி ஃப்ரெஷ் க்ரீம் இல்லை அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் பால் சுண்டை காய்ச்சி இதோடு சேர்த்துக்கோங்க. அதுவும் முடியலை அப்படின்னு சொன்னால் ஒரு 4 முந்திரி பருப்பு அரைச்சி சேர்த்துக்கலாம். இப்போ இன்னும் கொஞ்சம் நம்ம ஃப்ரெஷ் க்ரீம் சேர்க்கலாம். இந்த ஃப்ரெஷ் க்ரீம் வந்துட்டு மெல்ட் ஆகி வரட்டும். பாருங்கள், கிரேவியாகவே இருக்கக்கூடாது, பெரட்டின மாதிரி இருக்கணும் இந்த பன்னீர் துண்டுங்களோட. இந்த கடாய் பன்னீர் வந்துட்டு பாருங்கள், சூப்பரான கடாய் பன்னீர் ரெடி ஆயிடுச்சு. இந்த டைமில் கசூரி மேத்தி வந்துட்டு கசக்கி போட்டுக்கலாம். வெந்தய இலைகள், காய்ந்த வெந்தய இலைகளை நல்ல ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சூப்பரான கடாய் பன்னீர் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் சரி சாப்பிடுங்க, ஹேப்பியாக இருங்க. தேங்க்யூ.